சேனல் ஜூனி செஃப் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் உப்புமா எப்படி டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வடை சட்டி வச்சுக்கிறேன். அதில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு, உளுந்தம்பருப்பு, 15 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கூட நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணி கொஞ்சம் 2 மினிட்ஸ் வதக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெயிட் பண்ணலாம், இருங்க வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம ரவையை சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ரவையை சேர்த்துக்கிறேன். ரவையை கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிடும். இப்போ நல்லா கிளறிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் நெய் ஆட் பண்ணி சாப்பிடும்போது. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான உப்புமா ரெடி ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.